இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே தற்போது இருக்கக்கூடிய இந்த வர்த்தக போரால பல்வேறு துறைகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இங்க திருப்பூர், கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்கள் பெருமளவில் பாதிப்பை சந்தித்திருக்கின்றன. இது விவசாயம் சார்ந்த பொருட்கள், இந்த மாதிரி மெஷினரிஸ், இந்த மாதிரியான பொருட்களை தாண்டி இந்தியாவோட பிரம்மாஸ்திரமாக இருக்கக்கூடிய ஐடி துறையின் பக்கம் தற்பொழுது இந்த பார்வையானது திரும்பி இருக்கிறது. உலக அளவில் ஐடி துறையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது கோல் வச்சுவதுன்னா நிச்சயமாக அது இந்தியா தான். பல்வேறு நாடுகளுக்கு இங்கிருந்து நாம மென்பொருளை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். இதுல பெரும்பான்மையாக நம்மளுடைய மேஜர் கிளையண்ட் யாருன்னு பார்த்தா நிச்சயமாக அமெரிக்கா தான். அந்த வகையில் தற்பொழுது அமெரிக்காவில் நிலவக்கூடிய ஒரு சூழல், அங்க இருக்கக்கூடிய ஒரு தீவிர வலதுசாரி ஆர்வலர் ஆன லாரா லூமர், ட்ரம்புக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் ஒருவர், இவர் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கார், தகவலை பதிவு பண்ணியிருக்கார். இந்திய ஐடி நிறுவனங்களுக்கு அவுட் சோர்சிங் பணிகளை தடுப்பது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆலோசனை நடத்தி வருகிறார் அப்படின்ற ஒரு தகவல் லாரா லூமர் வெளியிட்டிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பல்வேறு வலதுசாரி ஆதரவாளர்களும் சரி, ட்ரம்புடைய கட்சியைச் சேர்ந்தவர்களுமே சரி, சமூக ஊடகங்களில் இதற்கு ஆதரவான கருத்துக்களை பதிவு செஞ்சு நிச்சயமாக இது அமல்படுத்தணும், அப்பதான் நம்ம இந்தியாவுக்கு தக்க பாடத்தை போட்டுவோன்ற மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா ஐடி துறையை பொறுத்த வரைக்கும், மென்பொருள் துறையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸையும் சரி, இந்த அவுட் சோர்சிங் பிபிஓ மாதிரியான விஷயங்களும் சரி, இந்தியாவுக்கு ஒரு வேலை கட் பண்ணா அதையும் தாண்டி கட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, டாரிஃப் போடுங்க, கூடுதல் வரி போடுங்க, இங்க வேலை செய்யறவங்களை விட்டுட்டு அங்க நீங்க வேலை கொடுக்குறீங்கல்ல, அப்ப அவங்களுக்கு நீங்க வரி போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க இல்லையா? இது சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலை தான். ஒரு முக்கியமான மீட்டிங் வெள்ளை மாளிகையில் நடந்திருக்கு. அந்த மீட்டிங் தொடர்பான காட்சிகளை பார்த்துட்டு இருக்கீங்க. அங்க என்ன நடந்ததுன்றதையும் இப்ப காட்சிகள் ஊடாக பார்த்துருங்க. And Sergey, you were saying a lot in the Oval Office. I figured just somebody that likes to speak with his really wonderful MAGA girlfriend. So, would you like to say a few words? Well, babe, do you want to say something? I think it's a real incredible inflection point right now in AI, and the fact that your administration is supporting our companies instead of fighting with them. I appreciate that your administration had a constructive dialogue and we were able to get it to some resolution. உலகின் மிகப்பெரிய நிறுவனங்கள் கூகுள், மைக்ரோசாஃப்ட் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களுடைய தலைவர்கள், முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லாருக்குமே ட்ரம்ப் ஒரு விருந்து வச்சிருக்காரு.